அனைவருக்கும் வணக்கம். ப்ரோமோ 2ல வந்துச்சுலையா கண்டென்ட், அது வந்து இப்போ லைவ்ல வந்து ஓடிட்டு இருக்கு. இந்த மானகட்ட தினேஷ் தான் பார்த்தீங்கன்னா வாண்டடா விசித்ரா வந்து வம்புழுக்கணும் இல்லையா, அதனால வம்புழுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அதாவது பிக் பாஸ் சொல்றாரு, இந்த மாதிரி ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு ஒரு 3 பேர்த்த வந்து செலக்ட் பண்ணி அனுப்புங்க. இந்த வாரம் வந்து ஸ்மால் பாஸ் வீட்டில் வெறும் 3 பேர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனும் வந்து ஒரு பேரை சொல்கிறாங்க. இதில் வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா விசித்ராமா சொல்கிறாங்க. அதே மாதிரி ரவீனா, மணி, அவங்க அப்புறம் நிக்சன், இந்த 4 பேர் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது. அர்ச்சனாவையும் சொல்கிறாங்க. ஆனால் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா போகல. ஏன்னா வேலை செஞ்சால் இந்த அம்மா சோம்பேறி போக முடியாது இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டே சொல்லையே ரவீனா வந்து அர்ச்சனா சொல்லையே நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. இந்த நேரத்தில் பார்த்தா இவங்க எல்லாம் அதிகமாக ஒரு 6-7 பேர் தேர்ந்தெடுத்தது யார் அப்படின்னா விசித்ராமா போனால் சாப்பாடு நல்லா கிடைக்கும், அதனால் விசித்ராமா போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நிக்சன் வந்து என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, இல்லை நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிக்சன் சொல்கிறாப்புல. உடனே இந்த தினேஷ் என்ன சொல்கிறாப்புலன்னா, மானகட்ட தினேஷ் நிக்சன்ட்ட அதெல்லாம் கிடையாது, விசித்ராமாக்கு தானே அதிகமாக வந்து ஓட்டு வந்திருக்கு, அப்புறம் நாங்களாம் ஓட்டு போட்டவங்களாம் என்ன சும்மாவா, அப்படியெல்லாம் கிடையாது, விசித்ரா தான் போகணும், நீ வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிக்சன்ட்ட வந்து வாண்டடாக நிக்சன்ட்டை உங்களுக்கு, அதாவது விசித்ரா தான் போகணுமா, நீ போகிற அப்படின்னா விசித்ராமா வந்து போகிறேன்னு சொல்ல அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க, 3 பேர் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆளுக்கு வந்து தினேஷ்க்கு வந்து பார்த்தா விசித்ரா தான் போகணும் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போகிறாரு. அதான் அந்த ப்ரொமோவில் வந்த மாதிரி நிக்சன் கேட்குறாரு, ஏங்க அவங்க சும்மா நீங்கள் டார்கெட் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு அவங்க போகணும் அப்படிங்கிறது இருக்குன்னா அதெல்லாம் வந்து பண்ண முடியாது, எல்லோரும் சேர்ந்து தான் முடிவு எடுக்க முடியும், பொறுங்க, ஒரு தடவை முடிவு எடுத்தால் நிறைய தடவை வந்து மாற்றிருக்கு, ஒரு தடவை வந்து ஒரு ஆள் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வரலன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நிறைய பேர்த்த வந்து மாற்றிருக்கோம், அதனால் நீங்கள் வந்து சும்மா இருங்க, நாங்கள் பார்க்குறோம், அவங்க வரலன்னா அடுத்த ஆள் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே இந்த ஆள் மானகட்ட தினேஷ் அப்படியெல்லாம் கிடையாது, நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டோம்னா அதை மாற்றவே மாட்டோம், வைக்கவே மாட்டோம், எப்படி சத்தியமான வரல அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டி வச்சுருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு விசித்ராமா எழுந்திரிச்சு, எல்லோரும் எனக்கு தானே ஓட்டு போட்டிருக்கீங்க, நானே வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இடது காலில் ஒரு உதை. இந்த ஆள் என்ன அப்படின்னா அதாவது விசித்ராவுக்காக பேச யாருமே இல்லை, விசித்ரா வந்து நம்ம டார்கெட் பண்ணி நம்ம நல்லா அடிக்கலாம், அப்போ எவனுமே பேச மாட்டான், விசித்ராவும் வந்து பேச மாட்டாங்க, நம்ம வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே டார்கெட் பண்ணலாம்னு நினச்சேன். நிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா மோத்தரை வந்து கிழிச்சு விட்டான், டேரெக்டாகவே சொல்லிட்டான், நீங்கள் ஏன் வந்து சும்மா வந்து விசித்ரா டார்கெட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன, விசித்ரா வந்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போகிறது உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே பார்த்தீங்கன்னா இந்த மானகண்ட தினேஷ் வந்து இதாகிட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போகிறது வந்து இவங்க 4 பேர் ஆயிடுச்சு இப்போ. அதாவது பார்த்தீங்கன்னா ரவீனா, மணி, விசித்ராமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி விசித்ரா சொன்னோடனே 3 பேர் வச்சு சமாளிக்க முடியாது, இன்னொரு ஆள் வேணும் அப்படின்னோடனே விஷ்ணு போயிருக்காங்க. இவங்க 4 பேர் இப்போ ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தினேஷ் தான் ஒரு கேவலமானவர், ஒரு கேடுகட்டவர். நம்ம சொல்கிறதுக்கு காரணம் கூட பார்த்தீங்களா, வாண்டடாக போய் உங்களுக்கு எதுக்கு நீ டார்கெட் பண்ணுற, ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா அதை ஒரு மாற்றவே மாட்டார், அப்போ நாங்கள்லாம் ஓட்டு போகிறோம் என்ன சொம்பையா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் தானே மாற்றுறாங்க, இதுக்கு முன்னாடி எத்தனையோ இதில் இவங்க போட்டோம் அப்படிம்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வேண்டாம் இன்னொருத்தவங்க போட்டோம் அப்படிம்பாங்க, அதெல்லாம் சகஜம்தான். ஆனால் அவங்களே தான் போகணும், விசித்ராவே தான் போகணும்னு சொல்லி இந்த மானகட்ட தினேஷ் வந்து டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காரு. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.